தமிழ்நாடு தேர்தல் இதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை தற்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல மாநில உரிமை தொடர்ச்சியாக தமிழர்களினுடைய உரிமைகளை நசுக்குகின்ற விதமாக இந்த மாநில உரிமைகளை நசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய செயலும் நடந்து வருவதை பார்த்து வருகிறோம். இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியாக நடந்து 3 கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையிலே ஆளுநராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டிலே அடுத்த அமைச்சரவை ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்கக்கூடிய தகுதி படைத்த கட்சியை அழைத்திருக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை அழைப்பது அல்லது ஆட்சி அமைக்க கோருகின்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்று எந்த விதமான நடைமுறையையும் மேற்கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சி RSS வழியில் வந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய புதிய அரசு அமைவதை தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைவதை தடுக்கின்ற வகையில் செயல்பட்டு வருகிறார். இதை நாங்கள் மே 17 இயக்கம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருகின்ற கடிதத்தை ஆளுநருக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ஆளுநருடைய பொறுப்பு என்பது இந்த சட்டசபையிலே பெரும்பான்மையை வைத்திருக்கக்கூடிய அல்லது நிரூபிக்கக்கூடிய அல்லது அதற்கான தகுதி படைத்த கட்சிக்கான அனுமதியை வழங்குவது என்கின்ற அளவில் தான் இருக்கிறது. அவருக்கான விதிகளை வரையறுக்கக்கூடிய வரலாறை பார்த்தோம்னா இந்த ஆளுநர் தன் விருப்பத்திற்கு ஏற்ப கட்சிகளை அழைப்பது, தன் கருத்திற்கு ஒவ்வாத கொள்கைகளுக்கு ஒவ்வாத கட்சிகளை நிராகரிப்பது என்கின்ற செயல்பாடு நீண்ட காலமாகவே இந்திய வரலாறு இருந்து வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் சட்டமன்ற தேர்தலாக 1952 மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த தேர்தலின் பொழுது அன்றைக்கு இருந்த மஸ்தூர் சங்கரினுடைய கட்சியும் பிரகாசம் அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தல் எதிர்கொண்டார்கள். அவர்கள் பெரும்பான்மை பெற்றார்கள். அந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்றது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கு வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு பதவி ஏற்கக்கூடிய அனுமதி தரக்கூடாது என்று சொல்லி அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆனால் பெரும்பான்மை இல்லாத அன்றைய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜாஜியை அழைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்பை அன்றைய ஆளுநர் கொடுத்தார். இது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய நிலைமை. அன்றைக்கே ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டது. ஏனென்றால் அன்றைய காங்கிரஸ் அரசு, நேரு தலைமையிலான அரசு கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா அதிக எண்ணிக்கையில் ஆனால் பெரும்பான்மை இல்லாத கட்சிக்காக இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ராஜாஜிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை வைத்திருந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பெறுவதற்குரிய வாய்ப்பு இருந்த கம்யூனிஸ்டுகள் அந்த அனுமதியை பெற இயலாமல் போனது. இதே போன்ற நிலை பல மாநிலங்களில் தொடர்ந்த காரணத்தினால் 1971 கமிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் என்று சொல்லி இந்த ஆளுநர்களுடைய அதிகாரம், குறிப்பாக சட்டசபையில் யார் ஆட்சி அமைப்பது என்பது குறித்தான ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் மற்றும் மாநில உரிமை குறித்தான ஆளுநர் உரிமை குறித்தான அந்த சட்டங்களை எல்லாம் அதிகாரங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவர்கள் ஒரு பரிந்துரைகளை வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைத்து பெரும்பான்மை பெற்றிருக்கூடிய கட்சியை அழைப்பது அல்லது அதிக எண்ணிக்கை வைத்திருக்கக்கூடிய கட்சியை அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பது, அதுவும் இல்லை என்றால் தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி அமைத்து பெரும்பான்மையை பெறக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைப்பது என்றெல்லாம் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டன. இது 1988 காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் இந்த நெறிமுறைகளை வரையறுத்து கொடுத்தது. அதற்கு பிறகு பூஞ்சி கமிஷன் இது குறித்து பேசி அவர்களும் இதே நெறிமுறை ஏற்றுக்கொண்டார்கள். 1994 நடந்த பொம்மை SR பொம்மை அவர்களுடைய, அதாவது கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை கோரிய SR பொம்மைக்கு ஒரு அநீதி நடந்த பொழுது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால்,
எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ, அதாவது அதிக எண்ணிக்கையிலான பெரும்பான்மை இல்லாமல் ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சிக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களோ அந்த கட்சியை அழைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஆளுநரினுடைய அதிகாரத்தை வரையறுத்து கொடுத்தாங்க. அப்ப இந்த வரையறைப்படி எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஆளுநர் மேற்கொண்டிருந்தால் விஜய் அவர்களுக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை அங்கீகரித்திருப்பார். அப்படி எதுவும் நடக்கல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் இரண்டு கூட்டணிகளும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரவில்லை. அவங்க நாங்க ஆட்சி அமைக்கிறோம் கேட்கல. ஆட்சி அமைக்கணும் கேட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் கேட்டிருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் தான் சந்தித்து பேசியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக மக்களாட்சி நிலவுவதற்கான வழிமுறையை செய்வதுதான் ஒரு ஆளுநரோட வேலை. அப்ப மக்களாட்சி பொறுப்பேற்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிப்பது என்பது சட்டசபையில் தான் நிரூபிக்க வேண்டுமே ஒழிய அதை ஆளுநருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் சபாநாயகர் கிடையாது. ஆளுநருக்கு ஒரு கட்சியை பற்றியான மதிப்பிடுவதில் எந்த அளவீடுமே கிடையாது. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய அதிகாரத்தை வளைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையை ஆளுநர் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதை சட்டசபையில் நிரூபிப்பது என்பது மக்கள் மன்றத்தை நிரூபிப்பதற்கான அடையாளமாக மாறும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அவர் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கணும். அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை அவர் கையில் கொடுத்திருக்க வேண்டும். பெரும்பான்மையான ஒரு அரசை நிறுவுவது என்கின்ற எதேச்சதிகார ஒரு தனத்தை ஆளுநர் மேற்கொண்டிருக்கிறார். அதுதான் தமிழ்நாட்டில் நாம் எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டியது. இது திமுக அதிமுக தாவேக என்கின்ற கட்சி சார்ந்த அரசியல் நாங்கள் நின்று பேசல. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்து பேசுகிறோம். இது நாளைக்கு எல்லா கட்சிக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த இடத்துல தான் தமிழ்நாடு மக்கள் இந்த ஆட்சி அமைக்கின்ற உரிமை குறித்து தெளிவோடு இதை அணுக வேண்டியிருக்கிறது. ஒரு தனிநபர் ஒரு ஆளுநர் முடிவு செய்ய முடியாது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களிப்பின் அடிப்படையில் இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு விகிதத்தில் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பான்மையோ அல்லது பெரும்பான்மை தவறுகிறார்கள் என்றாலோ அதை சட்டமன்றத்தில் நிரூபிக்கட்டும், மக்கள் மன்றத்தில் அது நிரூபிக்கப்படட்டும். அதை அப்படியான ஒன்றை தான் நம்ம முன்வைக்கிறோம். இதுக்கு நான் குறிப்பா பேசுற இன்னொரு காரணம் இருக்கு. 2018 கர்நாடக தேர்தலின் பொழுது என்ன நடந்தது என்றால், அங்கே 3 மும்முனை போட்டியாக காங்கிரஸ் கட்சி, மதச்சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்தார்கள். ஆனால் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. மூன்றாவதாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருந்தது. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்து ஒரு பெரும்பான்மை கணக்கை முன்னிறுத்தினார்கள். ஆக சர்க்காரியா கமிஷன்ல இருந்து, பூஞ்சி கமிஷன்ல இருந்து, கமிஷன் ஆஃப் கவர்னன்ஸ்ல இருந்து சொல்லப்பட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால் மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவர்களாக எடுபடிகளாக இருந்த ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க, எடியூரப்பாவை அழைத்து ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக 15 நாட்கள் அதற்கான கால அவகாசம் கொடுத்தார். இது எதுக்கு? அடுத்த கட்சி உடைப்பதற்கான அந்த கால அவகாசமாக அதை கொடுத்தார். உடனடியாக உச்சநீதிமன்றம் சென்ற பொழுது அந்த 15 நாள் என்பது ஒரே நாளாக குறைக்கப்பட்டது. ஒரே நாள்ல நீங்க நிரூபிக்க, ஒரு நாள் தான் உங்களுக்கு அவகாசம் நிரூபிக்க வேணும் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இது ஆளுநர் அதிகாரத்தின் மீது உச்சநீதிமன்றம் வைத்த என்ன சொல்றது கடுமையான ஒரு விமர்சனம். இதுக்கு அப்புறமும் அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை வளைத்துக் கொள்வது, தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அதற்கேற்ப ஒரு முடிவில் எடுப்பது என்பது, கவர்னர் யாருக்கு வேலை செய்கிறாரு, கவர்னர் என்கின்ற பதவி யாருக்காக இருக்கிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். எந்த கட்சி வேணா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இந்த இடத்துல இருக்கட்டும். ஆனால் இதுல நீங்க ஒன்னு சட்ட முறைப்படி ஒன்னு வர்றீங்க, ஒரு நெறிமுறை, அந்த நெறிமுறையை கடைபிடிக்கணும். உங்க நெறிமுறை உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றீங்கன்னா பிஜேபி காரங்க எந்த மாநிலத்தில் வேணா யாரை வேணா அவங்க விருப்பத்துக்கு அழைக்கிறது, அவங்க விருப்பத்துக்கு நிராகரிக்கிறது ஒரு போக்க தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது. இது அனைத்து கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு பல கட்சிகள் அந்த நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்கள் கவர்னருடைய போக்கை கண்டித்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் உடனடியாக ஒரு மக்களாட்சி வரணும். இன்றைக்கு யாரையுமே அழைக்காம இருந்து நாளைக்கு கவர்னர் ஆட்சி வருது அப்படின்னா அது மக்களாட்சிக்கு நேர் எதிரானது.
மக்கள் ஒன்றும் ஓட்டு போடாம எங்களுக்கு எந்த கட்சி வேண்டாம்னு நிராகரிக்கல, ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 3 அணிகளும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க கையில. ஒவ்வொரு தொகுதியும் தனக்கான சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு முடிவு பண்ணி அனுப்பி இருக்குது. இதை ஒரு நபர் முடிவு பண்ணுவாரா, ஒரு கட்சி முடிவு பண்ணுவாரா? அதுவும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து கூட்டணியின் பலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி வைத்திருக்கூடிய பிஜேபி எப்படி முடிவு பண்றது? பிஜேபி எப்படிங்க முடிவு பண்ணும்? அந்த பிஜேபி கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் யார் வரணும் யார் வரக்கூடாது முடிவு பண்ணுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை அனுமதிக்க கூடாது, தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது. இதுல விருப்ப வெறுப்பெல்லாம் பார்க்க கூடாது என்றுதான் மே 14 சொல்லுது. ஒரே ஒரு எம்எல்ஏவை அதுவும் கூட்டணி வைத்து அதிமுகவின் பலத்தால் வாங்கி கொண்டு அவர்கள் இங்க 108 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிற அந்த எதேச்சதிகார போக்கு அராஜகமான போக்கு, தமிழ்நாடு மக்களினுடைய ஜனநாயக உரிமையை நசுக்குகின்ற போக்கு. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதுல ஸ்ரீதர் வேம்பு என்ன பேசியிருக்காரு, அவர் RSS சங்கி, அவர் என்ன பேசியிருக்காரு? இப்ப ஆளுநர் ஆட்சி வரணும்னு பேசியிருக்கிறார். ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கு பத்தியான பரிந்துரை பிஜேபி ஏன் இப்ப பேசுது? ஏன் பேசுது? ஆளுநர் ஆட்சி யார் கேட்டா? எதுக்கு ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும்? எதுக்கு கவர்னர் ஆட்சிக்கு திரும்பி வரணும்? மக்களாட்சி தான் வரணும். ஏன்னா பாஜக விருப்பப்பட்ட சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான சூழலை பாஜக தன்னுடைய தேர்தலில் மிக மோசமாக தோற்று போயிருக்கிறார்கள். ஒன்று மிக தெளிவாக தமிழ்நாடு மக்கள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, திமுக கூட்டணியை நாங்க நிராகரிக்கிறோம்னா பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற அவசியம் இல்லை என்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கள் தாவேகாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பிஜேபி கூட்டணியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் பிஜேபி கூட்டணி நிராகரித்தார்கள் என்பதான் செய்தி. அதுவும் 4 எம்எல்ஏ வைத்திருந்த பிஜேபி இன்னைக்கு 1 எம்எல்ஏ தான் வச்சிருக்குது. அதுவும் ஊட்டியில அதிமுகவினுடைய வலிமையான தொகுதியில் தான் வென்றிருக்கிறார்கள். இதான் நிலைமை, இதான் பிஜேபியோட நிலைமை. தமிழ்நாடு மக்கள் மதவெறியை நிராகரித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணணும்னு சொல்லி அத்தனை அழிச்சாட்டியம் செய்த அந்த பிஜேபியை நிராகரித்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்றது யாரெல்லாம் வந்தாங்க? பிரதமர் வந்தாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போனாரு, அமித்ஷா வந்தாரு, அவர் நகரவளம் வந்தாரு, மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ வரும்னு பிளாக்மெயில் பண்ணாரு. இத்தனை பேரையும் கொண்டு வந்து இறக்குனாங்க பிஜேபி. இத்தனை அமைச்சர்கள், இத்தனை முதலமைச்சர்கள், இத்தனை பரப்புரைகளை செய்தும் ஒரே ஒரு இடத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா தமிழ்நாடு மக்கள் 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் பிஜேபி கொடுத்து, அதுவும் கூட்டணி என்பதால் கொடுத்தாங்க. இல்லைன்னா பிஜேபி தொடை தெரியப்பட்டிருக்கும். இதுதான் தமிழ்நாடு மக்களோட ஒட்டுமொத்த முடிவு. எங்களுக்குள்ள இருக்க மாநில கட்சிகள் நாங்கள் வாக்களிச்சுக்கிறோம், ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று பேசிவிட்டார்கள், தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க யார் ஆட்சியை அமைக்கணும் அமைக்கக்கூடாதுன்னு பிஜேபி முடிவு பண்ணலாம்? அதை தான் நாங்கள் இப்ப கேட்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப்படணும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜனநாயக சக்திகள் இந்த புள்ளியில் இருந்தாவது கவனிக்க வேண்டும். இதை இந்த புள்ளியில இருந்தா கவனிக்க. நாளைக்கு ஆளுநர் ஆட்சியை நம்ம தலையில் திணிக்கிறதுக்கா? ஆளுநர் ஆட்சி நடந்ததுக்காக கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இவங்க என்ன வேணா செய்வாங்களே, மாநிலத்தை என்ன வேணா செய்வாங்கல்ல. இப்பவே யோசிச்சு பாருங்க, நேற்றுக்கு ஒரு நாளுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது. அவர் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை கொடுக்கல. அதே நேரத்தில் மணி லாண்டரிங் கேஸ் பிஎம்எல்ஏ வழக்கு திரு விஜய் மேல ஏவப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை முன்வைக்கக்கூடிய PM ஸ்ரீ திட்டத்தை உடனடி நடைமுறைப்படுத்தணும்னு ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை கடிதம் அனுப்பியிருக்குது. நான் கேட்கிறேன், இங்க ஒரு ஆட்சி அமையல, மக்களாட்சி அமையாதப்ப இத்தனை நெருக்கடி பிஜேபி காரன் கொடுக்கிறான். இது எவ்வளவு பெரிய அராஜகமான போக்கு. தமிழ்நாடு மக்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அப்ப இந்த புள்ளியில் இருந்தா பார்க்கணும். இப்ப நீங்க திமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவான சொல்லுங்க, நாங்கள் 6 மாதம் இவர்களுடைய ஆட்சியை அல்லது இவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தை நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் அப்படின்னு தெளிவா மிக ஜனநாயகமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படி எல்லாருமே வெளிப்படையா சொன்னதுக்கு பின்னாடியும் இவர் ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப யார் ஆட்சி அமைக்கிறதுக்காக பிஜேபி விரும்புகிறது என்றால் கவர்னருடைய ஆளுநருடைய ஆட்சியை கொண்டு வந்து அவர் திட்டங்களை நடைமுறைப்படுத்த விரும்புகிறான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நான் பேசி முடிச்சிடுறாங்க, அப்புறமேல் பேசலாம், ஒன்னும் அவசரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, 2 மணி நேரம் கூட உட்காந்துருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கவனத்தில் எடுத்துக்கணும்னு தான் நான் தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் சரியா தவறா என்ற இடத்துக்குள்ள நாங்க போல, எந்த கட்சி தேர்ந்தெடுக்கிற இடத்துக்குள்ள நாங்க போல, அது எங்களுக்கு தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மே 14 பரப்புரை மேற்கொண்டது. அதில் பாரதிய ஜனதா கட்சி மக்களால் வீழ்த்தப்பட்டது என்பதிலே நாங்கள் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்கின்ற முடிவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கப்பட்ட பிஜேபி முடிவு செய்யக்கூடாது என்றுதான் சொல்ல வந்திருக்கிறோம்.
அதுல ஆளுநர் வந்து பிஜேபி சாதகமாக அவங்களுக்கு ஏற்பதை போன்ற ஒரு ஏற்புடைய ஒரு நிலையை எடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுங்க. அவங்க தங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கட்டும். அவங்க நிரூபிக்கட்டும். அது ஆளுநர் வேலை இல்லை, பிஜேபியோட வேலை இல்லை, ஆர்எஸ் சங் பரிவாரோட வேலை அல்ல. இந்த போக்கை அனுமதிக்க கூடாது. இந்த போக்கு முடிவுக்கு வருவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும். தமிழ்நாட்டை பாதுகாப்பது என்பது இந்த பிஜேபியின் தொடர் தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து கட்டங்களிலும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களது குரலாகவும் எங்களது கோரிக்கையாகவும் சமயத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இல்லைங்க, காங்கிரஸ் வந்து அவங்க தமிழக வெற்றி கழகத்தோடு போகணும்னு முடிவு பண்ணி தான் தேர்தலுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்கணும். தேர்தலின் பொழுது திமுகவோடு சேர்ந்து கொண்டு பரப்புரையில் தாங்கள் வந்து தாவேக்காக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்ததாக காட்டிக்கொண்டு அதற்கு பிறகு போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து மற்ற ஜனநாயக அமைப்புகள் ஒரு முடிவு எடுக்கிறது என்பது கவர்னர் ஆட்சி நிலை வராமல் இருக்கிறத பார்க்கறதா நம்ம பார்க்கிறோம். ஆனா காங்கிரஸ் நிலைமை அப்படி எடுக்கல. காங்கிரஸ் அந்த மாதிரி எடுக்கல. அவர்களுக்கு வந்து தெளிவா வந்து ஒரு நிலைப்பாடு இருக்குது. வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒரு கூட்டணி, வெற்றி பெற்ற பிறகு ஒரு கூட்டணி வைக்கிறது, அதை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தூரம் மாநில உரிமைகளை நசுக்குகிறதோ அதை விட ஒருபடி மேலாக நசுக்கிய கட்சி தான் காங்கிரஸ். அதான் 1952 தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா நடந்ததுன்னு சொல்லியிருக்கிறோம். காங்கிரஸ் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அதே வந்து பாரதிய ஜனதா கட்சி செய்யுது. தேசிய கட்சிகள் இங்க இடம் இல்லை. மாநில கட்சிகள் இது குறித்து முடிவெடுக்கணும்னு தான் பேசுறோம். நம்ம இப்ப அதிமுக திமுக ரெண்டு பேரும் பேசினதாக ரெண்டு கட்சிகளும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல. அதுதாங்க நம்ம ஊடகங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கு தேசிய அளவில் நம்ம பார்த்துட்டோம். பிஜேபியோட ஊடகங்கள் என்ன அளவில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்திய அளவிலான ஊடகங்களை நாங்கள் ரெஃபரன்ஸா எடுக்கல. தமிழ்நாட்டு ஊடகங்களை பேசலாம். ஆனா இந்த விஷயம் இதுவரைக்கும் ரெண்டு கட்சிகளும் அந்த நிலைப்பாடை வெளிப்படையாக சொல்லல. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு விஷயத்தை குறித்து நாங்கள் பேச முடியாது. அதான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒண்ணு உண்மை ரெண்டு கட்சிகளும் பேசுது அப்படின்னா அது ஏற்புடையது அல்ல. அது அப்படியான ஒண்ணு பண்ணா தப்பு. இல்ல அது வந்து அந்த கட்சிகளினுடைய ஜனநாயக முறையில் அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழ்நாட்டு நலனுக்கு எது பயன்படும், தங்களுடைய கொள்கைக்கு எது சரியானதாக இருக்கும் என்பதை அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். ஏன்னால் அது வலிமையான கட்சி, மக்களை சென்று சந்தித்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடிவெடுப்பது தான் சரியானதா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது இதர கட்சிகளோ மதச்சார்பற்ற நிலைப்பாடு எடுத்தவர்கள் அவர்கள் தனியா முடிவெடுத்தாதான். நாங்க யாரு ஆட்சி அமைக்கணும் நாங்க சொல்லணும் நம்ம சரியா இருக்காது. அந்த மாதிரி இடத்துக்குள்ள நாங்க போக முடியாது. நாங்க என்ன சொல்லணும், ஆளுநர் ஆட்சி அப்படின்னு ஒண்ணு வருதுனால் அதை நாங்க நிராகரிக்கிறோம். ஆளுநர் யாரையும் அழைக்காம ஒரு ஆட்சி மக்களாட்சி முறை வரவிடாமல் தடுத்தால் நிச்சயமாக அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நிச்சயமா எடுப்போம். அது கட்சி சார்ந்த அல்ல, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து நிச்சயமா எடுப்போம். ஜனநாயக அமைப்புகளும் அது போன்ற இடத்துக்கு வருவாங்கன்னு நான் நம்புறோம். நாங்கள் நன்றி.